வணக்கம் செல்லங்களே, பிரகதி கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க ஸ்டோரி டைம் ஆரம்பிக்கலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் கியூட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன யானை எப்படி ஹீரோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன யானை இருந்துச்சு. அதோட பேர் பாப்பு. அது ரொம்ப நாட்டியாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் பாப்பு மேலே பறக்கிற பறவைங்கள்லாம் பார்த்துச்சு. அப்போது அது சொன்னது என்னன்னா, நானும் பறக்கணும். அதை கேட்டதும் எல்லாரும் சிரித்தாங்க. யானை எப்படி பறக்கும் அப்படின்னு. ஆனால் பாப்புக்கு மனசு கேட்கல. அது ட்ரை பண்ண ஆரம்பிச்சுது. மரத்தில் ஏறிச்சு, குதிச்சுது, இலைகளை விங் மாதிரி வச்சுக்கிச்சு. ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. பாப்பு ரொம்ப சோகமாக போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துச்சு. அப்போது ஒரு புத்திசாலி யாமை வந்துச்சு. அது சொன்னது, பாப்பு, நீ பறக்க முடியலைன்னா பரவாயில்ல, உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் பாப்பு என்ன பண்ணுச்சு தெரியுமா? தண்ணீரில் விளையாட ஆரம்பிச்சிது. அது ட்ரங்கில் தண்ணி ஊற்றி எல்லாரையும் குளிர வச்சுச்சு. ஒரு நாள் காட்டில் தீ வேகமாக பரவிடுச்சு. அப்போது எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. பாப்பு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த தீயை அணைச்சிருச்சு. அந்த நாள்லேருந்து நம்ம பாப்பு ரொம்ப பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க. குட்டீஸ், கவனமாக கேளுங்க. நமக்கு வராததை என்னைக்கும் நினச்சி வருத்தப்படக்கூடாது. நமக்கு வர்றதை யூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? நமக்கு வர்றதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஹீரோ தான். இந்த ஸ்டோரி